ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இங்கே போய். என் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி எங்கள் தம்பிங்களை ஃபோர்ஸ் பண்ணி எங்கள் அக்காவையும் கெஞ்சி கூத்தாடி நான் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். ரீச் ஆகிட்டோம். இதை பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. இங்கே ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு, கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறமா மேலே ஏறி போய் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க எங்கள் தம்பிங்க. ஆனால் என்னால் ஏற முடியாது, நீயே போய் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னேன். இங்கேருந்து தான் எக்ஸ்பிளைன் இது பண்ணுறேன் மேலேருந்து பாருங்க. ஏறணும். இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை உங்கள் ஏறுறதுக்கு. செருப்போடு ஏறுறது, செருப்பு கழட்டிட்டு ஏறினா தான் எனக்கு தெரிஞ்ச இருக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதனால் நான் இங்கே பல வாட்டி மேலே ஏறிடுறேன். அதனால பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு பார்த்திங்கன்னா மேலே ஏறுறேன். கொஞ்சம் பத்திரமா பிடிச்சி தான் ஏறணும். பார்த்திங்கன்னா சின்ன பசங்களெல்லாம் கூட்டின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கூட்டின்னு. இதுதான் படி. இதுதான் இது சும்மா செதுக்கி விட்டுருக்குறாங்க. இதில் தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மலிசாக போகுது இல்லையா, இதில் தான் ஏறணும் படி. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எதுவுமே வாட்டம் இல்லை. இது மேலே நான் ஏற போகிறது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க எங்கள் அக்காலாம். எதுவுமே வாட்டம் இருக்காது. இது மேலே பல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி நான் இப்போ சொல்ல விரும்பல. இதுதான் படி. இதில் நிறைவேறப்பட்டது எங்கள் சுற்றுலா. ஃபோன் அவனாவே கையில் பிடிச்சிட்டு அவன் ஏறினது, அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக் ஆகிருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஃபேமிலியோடு இங்கே வந்தோம். அப்போ எங்கள் கசின் சிஸ்டர்ஸு, கசின் பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் தோப்பு இருந்துச்சு. எங்கள் தாத்தாவோட ஃப்ரெண்டு தோப்பு தான், ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஒரு தோப்பில் மாங்காய் மரம் இருந்துச்சு. என்ன பண்ணோம் தெரியாமல் பறிச்சுட்டு மேலே வந்துட்டோம். அந்த தாத்தா மேலே தேடி வந்துட்டார் எங்களை. காசு வாங்காமல் அந்த தாத்தா போவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் 2 பாட்டிங்களும் காசு கொடுத்த பிறகு அவர் போயிட்டாரு. இதுக்கப்புறம் போவியான்னு சொல்லி எங்கள் கசினுக்கு ஒரே அடி. 90s கிட்ஸ் மாதிரி யாருமே வாழ மாட்டாங்க. இப்போவும் யாராலையும் வாழ முடியாது நம்மளோட வாழ்க்கையை. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.